கதாநாயகி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க பண்ண ரோல் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சார் சொன்ன மாதிரி. ஏன்னா போர்ட்ரேல் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை கேரி அவுட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம் சுஷ்மிதா சுரேஷ் அவர்கள். சுஷ்மிதா சுரேஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன மேம் நீங்கள் பயப்படுறீங்களா? நாங்கள் தான் மேம் பயப்படுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோட த்ரோட் சரியில்லை, ஸோ அதனால் மன்னிச்சிருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீர தமிழச்சி மகளினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார், மணிவண்ணன் சார், நித்யானந்த் சார், 2 பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்கள். ஃபைட் மாஸ்டர் மெரிட்டல் செல்வா அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார். அந்த தலைக்கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார். நான் பயந்தனோ இல்லையா, அவர் ரொம்ப ஃபியர் ஆனார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன். எல்லோரும் பார்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடி, அதான் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இப்போ கூட உங்கள் ஸ்டேஜில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது. அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்டுக்கு வர முடியல. உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூவாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைட்மேன் அண்ணாலேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசுகிறது தெரியல, நிறைய பேசலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை, எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். என்னோட இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க. அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா, ஆடிஷன் போகணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்டுலேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.